தாயனார் மிகுந்த பொற்செல்வம் உடையவர். திருக்கோவிலுக்குச் சென்று செந்நெல்லும் செங்கீரையும் மாவிளவும் வைத்து அமுதூட்டி வணங்குவார்கள். அவரை சோதிக்க எண்ணினார் சிவபெருமான். அதன் விளைவாக தாயனாரின் செல்வம் நாளுக்கு நாள் குறைந்தது. தாயனார் கூலி வேலைக்குச் சென்றார். கூலியாக பெற்ற நெல்லில் செந்நெல்லை பெருமான் வழிபாட்டிற்கும் கார் நெல்லை தனக்கும் பயன்படுத்தினார். ஊரில் எங்கும் செந்நெல்லை விளைந்தது. கார் நெல் கிடைக்காமையால் கீரைகளை சமைத்து சாப்பிட்டனர். இறை வழிபாட்டிற்கு செந்நெல் கிடைக்க மகிழ்வுடன் தொடர்ந்து அமுது படைத்து வழிபட்டார். நாட்கள் கடந்தன. கீரையும் கிடைக்கா நிலை. இருவரும் தண்ணீரையே அருந்தி வாழ்ந்தனர். உடல் சோர்ந்தும் உள்ளம் தளராமல் செந்நெல்லும் செங்கீரையும் மாவிளவும் எடுத்துக்கொண்டு கோவில் நோக்கி சென்றனர். வயல்வெளியில் தடுக்கி தாயினார் கீழே சாய்ந்தார். செந்நெல்லும் செங்கீரையும் சிதறியது. இனி என்ன செய்யப் போகின்றோம்? என் வழிபாடும் திருத்தொண்டும் இன்றோடு முற்று பெற்றது. இனி வாழ்ந்து என்ன பயன் எனத் தாயினார் அறிவாளை கெடுத்து தன் கழுத்தை அறுக்க முயன்றார். அப்போது ஒருகரம் தாயரின் கையை தடுத்தது. பெருமான் தோன்றி, நீ புரிந்த செயலால் மகிழ்வுற்றோம். நீயும் உன் மனைவியுடன் என்றும் நம் உலகில் வாழ்வாயாக என அருள் செய்து அருளினார். அறிவாளால்